ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டேரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது உங்களோட டிஓபிக்கு அக்கார்டிங் இந்த வீக்லி செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஹார்ட் ஒர்க் நீங்க இந்த வீக் ரொம்ப கொடுக்க போறீங்க. உங்களை யாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா வரலாம். எஸ், யாராவது மூவ் ஆன் ஆயிருந்தாங்கன்னா மேபி அவங்க கிட்ட இருந்து, இல்லைன்னா உங்க ஃபேமிலியோட நீங்க மூவ் ஆன் ஆகலாம். ஒரு சில பேர் உங்களுக்கு அதுக்கான ஹீலிங் கிடைக்குது. சரியா? ஸ்பிரிட்ஸ் கொடுக்காங்க உங்களுக்கு சம்திங் எண்டிங் அண்ட் நியூ பிகினிங். ஆல்மோஸ்ட் நீங்க ரீச் ஆக போறீங்க. எண்டிங் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு சில பெயினை நீங்க எண்ட் பண்ணுவீங்க எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் எல்லோ சக்கரா தெரியுது. மேபி எனக்கு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ணுவீங்க நீங்க. ஒரு சில வரைக்கும் எனக்கு இங்க தெரியுது. எஸ், நான் ஹீல் சொன்னேன். குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, பேஜ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. புது ஸ்டார்ட் பண்றீங்க சம்திங். ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அகெயின் இது வந்து ஒரு டாக்டருக்கான எனர்ஜி. மேபி நீங்க டாக்டர் சப்போர்ட்டோட கூட நீங்க உங்களோட ஹெல்த்தை நீங்க ரிகவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் இது டாக்டருக்கான எனர்ஜி தான், இந்த மெஜிஷியனோட எனர்ஜி. அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப்ஸ் கிடைக்குது. சரியா? இதுல அண்ட் எஸ், இந்த டைம் நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி பிளானிங் பண்ணலாம். பிகாஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து பிளானிங் ஆக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ். நீங்க தயாராகிறீங்க ஒரு சில விஷயத்துக்கு. எனக்கு தெரியுது ஒரு சில பேர் நீங்க லவ் ரொமான்ஸ்க்கு தயாராகிறீங்க. ஒரு சில பேர் பேஜ் ஆஃப் வான்ஸ், அதாவது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க தயாராகிறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயாராகிறீங்க. பிகாஸ் ஏஸ் வந்திருக்கு, குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா 6 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி. ஃபேமிலி டிராவல் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. இல்லைன்னா ஃபேமிலி டைம் இந்த வீக்ல ஒரு சில பேருக்கு போகலாம். இது உங்க பார்ட்னர் கூட இருக்கலாம். எஸ், இது நீங்க அன்மேரிடா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் கூட ஒரு டிராவல் எனக்கு தெரியுது. சரியா? ஏதாவது பாடி பெயின் இருக்கலாம் உங்களுக்கு, பேக் பெயின், இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட டெஸ்டினேஷனை தேடிட்டு இருக்கீங்க. நீ ரீச் ஆக போறீங்க, ரீச் ஆக போறீங்க. ரைட்? ஏதாவது ஜாப் நீங்க ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வரலாம். பாருங்க. எஸ், ஆல்ரெடி நீங்க ஒர்க்கிங்ல இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் புட் பண்ணுவீங்க. அதுக்கு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். சரியா? இது 8 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அவுட் ஆஃப்ல இருந்து ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் ஹைலி எனக்கு இங்க தெரியுது. சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். நீங்க ஏதாவது மெயில் ஏதாவது அனுப்பியிருந்தீங்க, இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ பிகினிங் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது. குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் 8 ஆஃப் வான்ஸ். மணி ரிலேட்டடா உங்களுக்கு கரியர் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது ரிசால்வ் ஆகும். எனக்கு இங்க ஃபீமேல் வைப்ஸ் தெரியுது. எஸ், அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். இந்த டெவில் அகைன் நான் ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னு சொன்னேன். டெவிலோட எனர்ஜி வந்திருக்கு. மெட்டீரியல் ஃபோக்கஸ் பாருங்க. ஏதாவது மைண்ட் டிராவல் இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு மேரேஜ் லைஃப் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? ஸோ இட்ஸ் ரீசன் த எம்ப்ரஸோட எனர்ஜி, பியூட்டி, அபண்டன்ஸ், லக்ஸரி திங்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்குது. எஸ், இன் நியர் ஃபியூச்சர்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். நான் சொன்னேன் ஃபெமினனோட எனர்ஜி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஃபெமினின் பாருங்க, நர்ச்சரிங் பண்ணுவாங்க. மேபி எனக்கு தோணுது ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து உங்களுக்கு நர்ச்சரிங் கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. த எம்ப்ரஸ் பேசிக்லி அதுதான் வீனஸோட எனர்ஜி. ஓகேவா? நம்பர் 3, நம்பர் 15, ஒரு சில பேருக்கு 6 நம்பர் சிக்னிஃபிகண்டா இருக்கும். சரியா?
மேபி இது ஒரு ஃபீமேல் கூட இருக்கலாம், இல்லைன்னா ஃபீமேல் எனர்ஜில இருக்கலாம். ரொம்ப எம்பத்தியா இருப்பாங்க அவங்க. சரி, அவங்களோட ஆரா கனெக்ஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஹீலிங் அதாவது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ், பிகாஸ் காட் வந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி அவங்க மூலமா தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? ஒரு மெசேஞ்சர், மென்டார் அந்த மாதிரி சொல்லுவோம், ரைட்? ஸோ அவங்க மூலமா தான் நமக்கு ஏதாவது கைடன்ஸ், ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு ஹீலிங் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. டெஃபினெட்லி எது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துன்னா அது எக்ஸ்ட்ரா நம்ம கார்டு எடுத்துட்டேன்னு தெரியாம பேசிக்கிட்டே. எஸ், பட் ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி நான் சொன்னேன், ராமோட எனர்ஜி. யா, ஜஸ்டிஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இருக்குது உங்களுக்கு. சூன் மீன்ஸ் சீக்கிரமா இருக்குது, பட் ப்ராசஸ்ல இருக்குது. சரியா? ஃபைனான்சியல வச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வேலை செஞ்சாதான் சாப்பாடு, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துன்னா, அதாவது லைக் ஒரு நாளைக்கு எனக்கு 100-200 தான் சேலரி, அந்த மாதிரி ஏதாவது பேசஸ், நான் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்க்கு சொல்றேன். எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், நீங்க உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அக்கார்டிங் பாருங்க. அது எனக்கு முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் பண்றது நல்லது. எனக்கு மணியை வச்சு எனக்கு இங்க ஒரு குறைவும் தெரியல, பிகாஸ் த டெவிலோட எனர்ஜி வந்திருக்கு, த எம்ப்ரஸோட எனர்ஜி வந்திருக்கு. ரெண்டுமே மெட்டீரியலிஸ்டுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான கார்டு தான். மெட்டீரியல் வைஸ் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, லக்ஸரிஸ் உங்களுக்கு லைஃப்ல குறை இருக்காது, எவ்வளவு தேவையோ அது தேவையான அளவு உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, எஸ், அதுக்கான குட் நியூஸுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. எஸ், ஒரு சில பேருக்கு நம்பர் 9 கூட சிக்னிபிகண்டா இருக்குன்னா, இது உங்க டேட் ஆஃப் பர்த் நம்பர், உங்க அதாவது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது டேட் ஆஃப் பர்த் நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா லைஃப் பாத் நம்பர் இருக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. சூஸ் ஏ நியூ டைரக்ஷன். புது டைரக்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க, உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுவீங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்குது உங்களுக்கு. there is something better. உங்களுக்கு ஏதோ பெட்டரான திங்ஸ் ஆயிட்டு இருக்குது. சரியா? ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி மேபி உங்களுக்கு இந்த வீக்ல தெரியட்டாலுமே நெக்ஸ்ட் வீக்ல தெரியலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஜஸ்டிஸ் ஃபேர் வந்து உங்களுக்கு கர்மாவை கொடுக்கறது, லைக்கிங் அன்லைக்கிங் அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ், அதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சது நல்லதாவும் இருக்கலாம், உங்களுக்கு பெனிஃபிஷியலாவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதது பெனிஃபிஷியல் இல்லாமலேயும் இருக்கலாம். பட் நீங்க பாக்குற விதத்தை சேஞ்ச் பண்ணு. சரியா? நியூ டைரக்ஷன். பார்வைகள்லயும் ஒரு சில நேரத்துல தப்பு வரும், ரைட்? நம்ம யோசிக்கிறது மேபி அது வேற ஆங்கிள் யோசிக்கிறது பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? உங்களை கொஞ்சம் வேற ஆங்கிள் யோசிக்க சொல்றாங்க. மேபி ஒரு சில விஷயங்கள there is something better. ஒரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட், பாடி, ஸ்பிரிட் பேலன்ஸ் கொண்டு வருவீங்க. Thank you, Spirit. Thank you. ஹெல்தி ஃபுட் எடுக்கணுமா? உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு, பக்தி நல்லது, பக்தி, மெடிடேஷன், ப்ரேயர், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்குது இந்த வீக்கு. சரியா? துபாய் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கு. வெல்தி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைக்கும், ஹீல் ஆகும். ஓம் சாண்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அது நீங்க காவுமா சரஸ்வதி ஏதாவது படிக்கணும், இல்லைன்னா புதுசா ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது வருதுன்னா அந்த ஐடியாஸ இது பண்ணுங்க. அந்த
விஷயத்தை ஏதாவது லான்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க புதுசா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல, இல்லைன்னா ஆன்லைன்ல, இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டடீஸ் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்குன்னா எஸ், உங்களுக்கு சரஸ்வதி மாவோட பிளஸ்ஸிங்ஸ் டெஃபினெட்லி இருக்குது. அவங்க உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க, நிறைய நாலேஜ் ஐடியாஸ் கொடுப்பாங்க டெஃபினெட்லி. கௌமாவோட பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு இங்க தெரிகிறது என்னன்னா, எஸ், ஏதாவது கௌமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இல்லைன்னா உங்க வீட்டுல கௌமா இருக்குதுன்னா அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், அவங்கள வச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்க சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஃபாரின் விசிட், அகைன் ஏதோ ஃபாரின் விசிட் இருக்குது நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதோ இது கிடைக்கும்னு மெசேஜஸ் இல்லைன்னா மெயில்ஸ். கோ டீப், ஒரு சில விஷயத்த டீப்பா பார்க்கணும்னா அதை சொன்னேன், மேலோட்டத்துல பார்க்காதீங்க. மேபி உங்களுக்கு ராங்கா தெரியுறது அது ரைட்டா இருக்கலாம், ரைட்டா தெரியுறது ராங்கா இருக்கலாம். ஓகேவா? மேபி ஒரு பர்சன் உங்களுக்கு ராங்கா தெரியுறாங்க, அந்த பர்சன் மேபி ரைட்டா இருக்கலாம். உங்க கண்ணோட்டுறதுக்கு அப்படி தெரியுது, பாக்குற பார்வையில தான் எல்லாம் இருக்குது சேஞ்சஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. லவ் பேர்ட்ஸ், அங்க இருந்து உங்களுக்கு புது ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். சரியா? லவ் பேர்ட்ஸ் வாங்கி வச்சாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும்னு தோணுது. எனக்கு இதை பொறுத்த அளவுக்கு லவ் பேர்ட்ஸ் பேசிக்லி எதனால தெரியுமா? ரீகன்சிலேஷன். மேபி ஒரு சில பேர் ரீகன்சிலேஷன் ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. அதாவது நான் என்ன லவ் பண்ணுவேன்னா ஆப்போசிட் பர்சன் நான் லவ் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க, பிகாஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ரைட்? அன்கண்டிஷனல் லவ் வருது. ஸோ ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஏன் கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ மைண்ட் பாடி ஸ்பிரிட் இது பேலன்ஸ்ல வரும்போது தான் நம்ம அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியாது அன்கண்டிஷனல் லவ். எஸ், ஃபர்கிவ் பண்றது, ஃபர்கிவ்னஸ் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது லிட்ரலி, பிகாஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி அன்கண்டிஷனல் லவ்வா இருப்பாங்க, பட் அதுலயும் பேலன்ஸ்டா இருப்பாங்க, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு. ஸோ எஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. ஒரு புது சைக்கிள் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போகுது டெஃபினெட்லி. மேபி இது ஓல்டு பர்சன் கூட இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு நியூ பர்சன் கூட இருக்கலாம். உங்களோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது. சரியா? சரஸ்வதி மா உங்களுக்கு நிறைய டீச் பண்ண போறாங்க. பக்தி உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கொஞ்சம் பார்க்கணுமா? சரியா? ஹெல்த்ல எனக்கு கொஞ்சம் இதா தெரியும். சரி பாபா, இதுதான் உங்களுக்கான ரீடிங்.